ஃபாரின் ஸ்காட்சி 2 பேருக்கு தான் சொந்தமாக இருக்கணும். ஒன்று ஆதவ சொந்தமாக இருக்கணும், இல்லாட்டி விஜய்க்கு சொந்தமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் புஷி ஆனந்தெலாம் சாதாரண ஒரு ஓரளமாக எங்கன்னா டாஸ்மாகில் ஒரு குவார்ட்டர் கொடுத்தா அடிப்பார், அவ்வளோதான். தவிர இவ்வளோ பெரிய ஸ்காட்ச்லாம் அவர் குடிக்க மாட்டார். நிர்மல் குமார் அப்படி தான், புஷி ஆனந்த் அப்படி தான், அவங்க கூட இப்போ தருண் வருண்ராஜ் அவ்வளோ தான். அவங்களாம் விஜயோட தலை டோப்பானிங்க. நிறைய அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு, சினிமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்படி எடுத்தாங்கன்னா பாதி இருக்குது, அது அவர் முடியல. எதுக்கு என்ன கான்செப்ட் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. ஏன் விஜய் அவர்கள் பொதுவெளியில் மக்களுடன் பிரயாணம் பண்ண தவிர்க்கிறார்? நீங்கள் உங்களுடைய மகனுக்கும் நல்ல தந்தையா இல்லை, உங்களுடைய தந்தையாருக்கும் நல்ல மகனாக இல்லை, உங்கள் மனைவிக்கு நல்ல புருஷனாக இல்லை, உங்கள் தாய்க்கு நல்ல மகனாக இல்லை என்றது பொதுவெளியில் நீங்களே. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் ஜி, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சிபிஐ என்கொயரிக்கு விஜய் அவர்கள் செல்லும் போது டெல்லிக்கு கூட ஆதவ அர்ஜுனா பயணிச்சிருக்காரு. விஜயோடைய பேக்கேஜை செக் பண்ணும்போது உள்ள ஒரு நெயில் கட்டரோ கத்தியோ ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அப்படிங்க கத்திரிக்கோள் இருந்திருக்கு. அப்படின்றதுனால அந்த பைலட் வண்டி எடுக்க மாட்டேன், ஏரோப்ளேன் எடுக்க மாட்டேன்ட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா சாராய கடை இழுத்து மூடணும், ஒயின் ஷாப்பை இழுத்து மூடணும், குடிகாரங்க அதிகமாயிட்டாங்க, இதனால தான் சட்டம் ஒழுங்கே கெட்டு போச்சுன்னு சொன்னார். அவரோட பேக்கேஜில் பார்த்தா ஒரு ஃபாரின் ஸ்காட்ச் இருந்திருக்கு. இதையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இப்போ அந்த ஃபாரின் ஸ்காட்சி 2 பேருக்கு தான் சொந்தமாக இருக்கணும். ஒன்று ஆதவ சொந்தமாக இருக்கணும், இல்லாட்டி விஜய்க்கு சொந்தமாக இருக்கணும். ஏன்னா மற்ற போனவர்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஸ்காட்ச் குடிக்கிறவரோ பொருளாதார வசதி படைச்சவனும் கிடையாது. இன்றைக்கி புஷி ஆனந்தெலாம் சாதாரண ஒரு ஓரளமாக எங்கன்னா டாஸ்மாகில் ஒரு குவார்ட்டர் கொடுத்தா அடிப்பார், அவ்வளோதான். தவிர இவ்வளோ பெரிய ஸ்காட்ச்லாம் அவர் குடிக்க மாட்டார். நிர்மல் குமார் அப்படி தான், புஷி ஆனந்த் அப்படி தான், அவங்க கூட இப்போ தருண் வருண்ராஜ் அவ்வளோ தான். அவங்களாம் ஒரு நார்மல் கேட்டகரி பீப்புள்ஸு. இவங்க 2 பேர் தான் பெருங்கொண்ட கோடீஸ்வரர்கள் இவங்க. அப்போ அது விஜய்க்கு சொந்தமானதா ஆதவருக்கு சொந்தமானதா, யாருக்கு சொந்தமானது? தலைவன் எவ்வழியே தொண்டான் வழி விட்டோம், அது உள்ளே வர விரும்பல. நம்ம என்ன கேட்குறோன்னா, அது ஆதவோ விஜயோ உங்களால் ஒரு 2.5 மணி நேரம் குடிக்காமல் இருக்க முடியாதா? அப்போ கூட சரக்கு போட்டு தான் போகணுமா? வண்டியில் ஏறினாலும் சரக்கு, படுத்தால் சரக்கு, நின்னா சரக்கு, பேசினா சரக்கு, போனால் சரக்கு, வந்தால் சரக்குன்னு சரக்குலே தான் இருக்கணுமா? மிதக்கிறதுன்னு சொல்கிறது இதுதானா? அது யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்செயல்னு தெரியாமல் எவ்வளோ தைரியமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் நானும் புதுசாக ஃப்ளைட் போகிறோன்னு வச்சுங்க, நீங்கள் தெரியாமல் ஷேவிங் உடைய பிளேடு எடுத்துகிட்டு போவீங்க. பிளேடு உள்ள அலோடு இல்லை, இது உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃப்ளைட் பண்ணுறீங்க. என்ன பண்ணுவீங்க? சார் பிளேடு அலோடு இல்லைன்னு வாங்கி வச்சுப்பாங்க. புது பேக்கேஜில் வேணால் போட்டுக்கங்கன்னு வாங்க. ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் எனக்கு தெரிஞ்சு பிறந்தது ஃப்ளைட்டில் போகிறானுங்க, அதானே? அவங்களுக்கு எதாவது எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியாமல் இருக்குமா? புதுசாக சொல்கிறார் கத்திரிக்கோள் மீசை கட் பண்ணி இருக்கிறதே டாப் பார்த்தல, தாடியும் ஒட்டு மீசு, ஒட்டு தாடி. எதுக்கு நீ எதை போய் கட் பண்ணி? ஆதவ அர்ஜுனாவுக்கு மீசையே இல்லை, எதை கட் பண்ண போகிறான் அவன்? எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா எதை கட் பண்ணுறதுக்காக கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போகிறாரு. விஜயோட தலை டோப்பானிங்க. நிறைய அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு, சினிமா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்படி எடுத்தால் தான் பாதி இருக்குது, அது அவர் முடியல. எதுக்கு என்ன கான்செப்ட் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. ஒன்று, கத்திரிக்கோளும் ஷேவிங் பிளேடும் உள்ளே எடுத்துகிட்டு போய் அலோடு இல்லைன்னு ஃப்ளை பண்ணுற எல்லா சாமானியனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்மளாம் என்றைக்கோ வருஷத்துக்கு 4 வாட்டி பிறப்போம். அவங்களாம் டே டு டே சைக்கிளில் போகிற மாதிரி போகிறாங்க, தெரியாது? அது கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக தெரியும். 2வது, ஆல்கஹால் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் மட்டும் தான் அலோடு, அதுவும் ஃப்ளைட்ஸில் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆல்கஹால் ஃப்ளைட்லாம் கொடுக்கும். நான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு நான் ஒரு ஃபுல்லாக வாங்கிட்டு போகிறேன்னு போக முடியுமா? நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி உங்களை நிராதபானியாக ஒன்றுமே இல்லாமல் உட்கார வச்சுருவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ளைட்டில் ஆர்டர் பண்ணலாம். அதுவும் தொலைதூர இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் மட்டும் தான், அதுவும் அந்த ஏர்லைன்ஸ் ஆல்கஹால் அலோவ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் அதுவும் கிடைக்கும். அதில் ஒன்று இருக்குது, சில ஃப்ளைட்ஸ் ஆல்கஹால் இறக்க மாட்டாங்க. ஏன்னா ஓவர போதையாட்டி இவங்க அல்டாஷன் பண்ணாலும் சில ஃப்ளைட் அலோவ் பண்ண மாட்டாங்க, சில ஃப்ளைட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளைட்டில் அவங்க கொடுக்குற ட்ரிங்கை தான் நீங்கள் குடிக்கணும். இதுதான் நான் இன்டர்நேஷ்னல் போய் நான் பார்த்துருக்கேன். அப்போ இங்கேருந்து டெல்லி போகிறப்ப நம்ம தனி ஃப்ளைட்டாக இருந்தாலும் உங்களை மத்திய ரிசர்வ் போலீஸ் கண்டிப்பாக செக் பண்ணும். உள்ளே நீங்கள் ஏறினோன்னு பைலட் செக் பண்ணுவார். ஏன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி முடித்தோன்னே உங்கள் உயிருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட வந்துடுது? அந்த விமான நிலையோட பைலட்டுக்கும் அந்த விமான நிலையத்துக்கும். அங்கேருந்து இறங்குறீங்க பாருங்கள் ஃப்ளைட் டெல்லியில், அந்த விமான நிலைய பைலட்டுக்கும் அந்த விமான நிலைய செக்கர்ஸ் தான் உங்கள் உயிருக்கான உத்தரவாதத்தை கொடுக்குறவர். அப்போ பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு அந்த பைலட்டில் இருக்குது. எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழக்கூடாது அந்த ஃப்ளைட்டில். இப்போ நீ போதையை போட்டு கத்திரியை வச்சு 4 பேர் சரக்கு இழுத்து விட்டினா என்ன வேணால் நடக்கும்ல. எதுக்கு ஃப்ளைட்டில் கத்திரிக்கோள் எடுத்துக்கூடாதுன்னா அது ஒரு ஆயுதம். பக்கத்தில் இருக்கவனை குத்தலாம், கழுத்தில் வச்சு அவனை சாவடிக்கலான்ட்டு அது ஆயுதத்தை அலோவ் பண்ண மாட்டாங்க கத்திரிக்கோளை. அதே மாதிரி ஆல்கஹால் நீ அளவுக்கு மீறியாக குடிச்சு நீ ஃப்ளைட்டில் ஏறினா கூட நீங்கள் டிக்கெட் பரிசோதனை பண்ணுறப்ப நீங்கள் நிலை தெரிய மாதிரி உங்களை ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாங்க, தெரியுமா? உண்மை. நீங்கள் கான்ஷியஸை தாண்டி நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு வச்சிங்களேன், அவனுக்கு அப்படியே ஓரம் கட்டுருவான். சேர் வீரர்கள், சார் நீங்கள் தெரிஞ்சோன்னா அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி போங்க, நீங்கள் பயணிகளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு தொல்லையை தருவீர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்ற மாட்டான்.
ஆனால் இங்கேருந்து ஏறி நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் தனி ஃப்ளைட் 40 லட்ச ரூபா கொடுத்து போவோம். ஏன்னா போயிட்டு வர 40 லட்சம் 40லேருந்து 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. நாங்கள் தானே ஃப்ளைட்டு வாடகை எடுக்கிறோம், நாங்கள் இஷ்டத்துக்கு போகிறதுலாம் இந்தியன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி அலோவ் பண்ணலை. அப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த சாராய பாட்டில் யாருக்கு சொந்தம்னு ஆஜாவுச்சுன்னா வெளியில் சொல்லணும். ஏன்னா குடிகாரம் பேச்சு பொழுதுடிஞ்சா போச்சுன்ற மாதிரி இவங்க வந்து எப்போ வாய் திறந்தாலும் குடியை ஒழிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி பேசிட்டு இருக்காப்புல. ஆனால் இவரோட வாகனத்தில் யாருக்கோ வாங்கின்னு போனாலும் அது சட்டப்படி தவிர யாருக்கும் வாங்கிட்டுலாம் போக முடியாது. அது வாங்கிட்டு போறீங்கன்னா ஃபுல்லாக வாங்கிட்டு போறீங்க. பேக்கெட் இப்படி ஒரு சாக்க சொல்லுவாங்களா? என்னன்னா என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் என்னோட இது வந்து பின்னாடி வேணா தெரியும். இதை வந்து ஏன் விஜய் அவர்கள் பொதுவெளியில் மக்களுடன் பிரயாணம் பண்ண தவிர்க்கிறார்? ஏன் பிரயாணம் பண்ணுறார்? ப்ரைவசி இருக்காது. இப்போ ஒரு சரக்கு அடிக்கணும், நீங்கள் நார்மல் ஃப்ளைட்டில் போய் அடிப்பீங்களா? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு டெல்லிக்கு போகிறீங்க ஃப்ளைட்டு, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் உட்காந்துருக்கேன், பின்னாடி 3 பேர் வந்து நார்மல் கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. நான் வந்து ஏறி உட்காந்தோன்னா டக்குன்னு வாங்கி உள்ளேருந்து எடுத்து கபகோன்னு அடிச்சா நான் வந்து பார்ப்பேன், விஜய் சார் நல்லா குடிக்கிறார். நான் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், விஜய் சார் பக்கத்தில் இருந்தார், ஒரே கப்பியா குச்சிக்கினே இருக்கிறாரியா சொல்லுவோம்ல. கண்டிப்பாக ப்ரைவசி மாட்டோம். ஸோ அவர் பிரயாணம், அவர் வந்து எந்த காலத்துலேயும் மக்களோட மக்களாக அவர் பிரயாணம் தவிர்க்கிறது ஒரு ரீசன். அவர் வந்து செயின் ஸ்மோக்கரிங்க, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாக இருப்போ நான் டம் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், பிரச்சனை இல்லை. ஒரு பப்ளிக் அடிக்கிறப்ப நான் என்ன சொல்லுவேன், என்னடா எப்போ பார்த்தாலும் சீரட் அடிச்சுனே இருக்கிறான் இருந்தாலும் சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ தப்பான பரப்புரை போகும், அதுக்கு தவிர்க்கணும். செய்தியாளர்களை ஏன் சந்திக்க மாட்டேன்ற செய்தியாளர்கள் நீங்கள் இறங்கணும் மைக் எடுத்து வாயில் வைக்கலாம், சொல்லுங்கள் ஏதாவது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் கம்மி. நீங்கள் போதையை போட்டு அவர் எதுனா கேள்வி கேட்குறப்ப என்னது இந்திரா காந்தி செத்துட்டாங்களா நீங்கள் ஒரு அதிர்ச்சி கொடுத்தீங்கன்னா காலி ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் வந்து அடிப்படையான வந்து எந்த மேட்டரும் உங்களுக்கு தெரிலன்றது செய்தியாளர்களுக்கு தெரியும். நீங்கள் மது அருந்திருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அது பிரிண்ட் மீடியாவுக்கு குண்டாட்டம். பிரிண்ட் மீடியா அது தலைப்பு செய்தியாக்குவான். உண்மை, மது அருந்தி விட்டு ஆதவர்ஜுனா உளறினார், மது அருந்தி விட்டு விஜய் உளறினார்னு சொல்லி போடுவாங்களே. அவனுக்கு அது ஃப்ளாஷ் நியூஸு, அவனுக்கு நீங்கள் ஹைலைட் அந்த நியூஸு எப்படி இருந்தாலும் வைரல் ஆகும்னு சொல்லிட்டு அவன் அது பண்ணுவான். எப்படியாவது ஏதோ ஒரு விஷயத்த புடுங்கணும் தான் இங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எல்லாருமே திர்றானுங்க. இன்றைக்கி வைரல் ஆகணும், இன்றைக்கி கண்டென்ட் எதுனா வேணும் தான் திர்றானு. இது கிடைச்சா அவங்கள்ட்ட கண்டென்ட், அதனால் செய்தியாளர்கள் சந்திக்கிறது இல்லை. அப்போ ப்ரைவசி ப்ளஸ் தன்னுடைய பலகீனம் தெரிந்த, தனக்கு வந்து பலகீனமான பழக்க வழக்கங்கள் இருக்குன்றத தெரிந்த நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்வது, வேறு யாரையும் அலோவ் பண்ணல. இப்போ நீங்கள் யாருன்னா கூட நீங்கள் அவர்கிட்ட பேசினா என்ன பண்ணுறாரு, அப்படி ஒரு கை போடுவார் போயிடுவார், அவ்வளோதான். இல்லை, எனக்கு இது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்ன இருக்குன்னா, இந்த சிபிஐ வழக்கு விசாரணையை முறியடிப்பதற்காகவும் அந்த செய்தியை வந்து முறியடிப்பதற்காக இப்படி ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி வெறும் சரக்கு மேட்டரை பற்றியே பேசுவாங்க, சிபிஐ மேட்டரை விட்டுடுவாங்க அப்படின்னு எதனா ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக இல்லை, அது வந்து இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன் அப்படின்னா சிபிஐன்றது அவர் குற்றவாளி விசாரணை கிடையாதுல்ல, அவர் விசாரணை தானே. அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். அவர் வந்து குற்றவாளின்னு யாருமே கோர்ட்டு சொல்லலையே. அங்கே வந்து இவர் விழா ஏற்பாடுகள் பண்ண தவறு தான் தவிர விஜயா போய் 40 பேர் போய் சாருங்கன்னு சொன்னார் அவர். அந்த என்ன நடந்துச்சு எக்ஸாக்டாக ஸ்பாட்டில் நடந்துச்சு அதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆதவர்ஜுனா சொல்கிறானா, ஆதவர்ஜுனா சொல்கிற மாதிரி தான் இப்போ நிர்மல் சொல்கிறாரா, நிர்மல் சொல்கிற மாதிரி தான் ஜான ஆரோக்கியம் சொல்கிறாரா. இது ஒரு கோர்வையாக எங்களை ஒட்டு வருதா, இல்லை இவனுங்க பேசி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்களா அப்படின்றத தெரிய வைக்கிறதான் தவிர விசாரணை சம்மந்தம். அதனால தான் இவர் போகிறார், செந்தில் பாலாஜி கூப்பிட்றாங்க. செந்தில் பாலாஜிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? செந்தில் பாலாஜி ஏன் போகிறார், அவருக்கு ஏன் விசாரணை அனுப்புகிறாங்க, சம்மன் அனுப்புகிறாங்க? அவர் அந்த ஸ்பாட்டில் இருந்தார். எப்படி நீங்கள் அந்த டைம் போனீங்க, எப்படி 41 பேரை நீங்கள் வந்து அட்மிட் பண்ணீங்க, எப்படி நீங்கள் வந்து நைட்டே உடல் கூறாய்வு பண்ணீங்க, விடிய காலம் எப்படி 10 லட்ச ரூபா செக் கொடுத்தீங்க, தனிநபர் ஆணையம் எவ்வளோ சீக்கிரம் எப்படி போட்டிங்க, அரசு எந்திரம் எப்படி அப்போ மட்டும் அவ்வளோ ஸ்பீடாக செயல்பட்டது, சாராய சாவு நடக்கிறப்போ அரசு எந்திரத்தை காணோம், இதுக்கு மட்டும் ஜிகுன்னு எப்படி வேலை செஞ்சுது, இதெல்லாம் டவுட்டை கிளியர் பண்ணதான் தவிர இதை மடமாற்று பண்ணுற வேலை இல்லை. இவர்களுடைய பலகீனத்தை வெறியில் மக்கள் தெரியப்படுத்தி விட்டார்கள். ஏன்னா அது ஃப்ளாஷ் நியூஸாக போச்சு உங்களுக்கு. நீங்கள் கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் மதுபாட்டில் தான் ஃப்ளாஷ் நியூஸாக போச்சு. நீங்கள் மறுங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் மறுக்க மாட்டேன்றீங்க. இந்த மாதிரி நானும் விஜய் அவர்களும் பிரயாணம் பண்ண அந்த ஃப்ளைட்டில் மது பாட்டில் இருக்குன்னு பொய்யான செய்தி வந்திருக்கிறது, அதற்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி செய்தி பண்ணவர்களுக்குமே டிஃபர்மேஷன் வழக்கு போடுவோம் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் மறுக்காமல் எல்லாமே இருந்தீங்கன்னா அது உண்மை ஆகுதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அது உண்மையாக தான் இருக்கும். உண்மையாக இல்லாமலாம் இவ்வளோ பெரிய நியூஸில் பெரிய லீடிங் சேனல் பெரிய நியூஸ் பேப்பர்லாம் அப்படி போட மாட்டாங்க. அப்போ போதையில்லா தமிழகன்ற வாக்குறுதியை கொடுங்க. நான் கேட்குறேன் விஜய் அவர்களை, டாஸ்மார்க் எடுத்து போராட்டம் பண்ணுறாங்களா உங்கள் ஆளுங்க? இப்போ கூட கோயம்புத்தூர் கூட போராட்டம் பண்ணாங்க. நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மதுவிலக்கை ஏற்படுத்துவோம் சொல்லுங்கள். இல்லை, நான் குடிக்கிறதே இல்லைன்னு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், அதை பண்ணாலே முடிஞ்சிடுச்சு, அதிலே தெரிஞ்சிட போகுது. நான் கேட்குறது அறிவார்ந்த சிந்தனையுடையவர்கள் வந்து ஒரு மனிதன் மேடை ஏறி பேசுகிறப்ப
அவன் மூஞ்ச வச்சு அவங்க நேற்று நைட்டு சரக்கு அடிச்சானா இல்லையான்னு சொல்லுவாங்க. நான்லாம் சொல்லுவேன், எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய மகனுக்கும் நல்ல தந்தையாக இல்லை, உங்களுடைய தந்தையாருக்கும் நல்ல மகனாக இல்லை, உங்கள் மனைவிக்கு நல்ல புருஷனாக இல்லை, உங்கள் தாய்க்கு நல்ல மகனாக இல்லைன்றதை பொது வழியில் நீங்களே திரிஷாவை கூட்டு போய் பப்பரப்பான்னு விரிச்சிட்டிங்க. இப்போ நான் ஒரு நல்ல குடிமகன் அப்படின்றதையும் அவர் நிரூபிச்சிட்டார். மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.